friends, welcome to Gami Cube. Let's make some art. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது என்னோடய 50வது வீடியோ தானே. அப்போ இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்பெஷலான ஆர்கேமி தானே பண்ண போகிறோம். ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக தானே இருக்க போகுது. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கேமி பண்ண போகிறோம். ஆர்கேமி புக் மார்க். என்ன புக் மார்க்னா BTS புக் மார்க். ஆனால் BTS புக் மார்க் தான் நம்ம ஆல்ரெடி போட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது BTS மட்டும் இருக்க போகிறதில்ல, ஆர்மி மட்டும் இருக்க போகிறதில்ல. BTSும் இருக்குது, ஆர்மியும் இருக்குது. அந்த மாதிரியான புக் மார்க் பாருங்களேன். BTS, ஆர்மி ரெண்டுமே ஒரே புக் மார்க்கில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இதைத்தான் நம்ம எப்படி ஆர்கேமியில் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி சப்ஸ்கிரைபு, பெல் பட்டன், நோட்டிஃபிகேஷன் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான். 180 இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு 250 500 வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சரி, ஓகே. எப்படி சரின்னு பார்க்கலாமா? இந்த சூப்பரான BTS புக் மார்க்கை, BTS ஆர்மி புக் மார்க்கை. சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு ஒயிலட் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கோங்க. சரி, வாங்க எப்படி செய்யணும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸும் ஆப்போசிட் சைடில் ஒரு ப்ளஸ்ஸு செஞ்சுக்கலாம். இந்த ஃபோல்ட் நான் பண்ணிவிட்டேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. பேப்பர் எடுத்து கூடயே செய்யணும்னாலும் செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த பக்கம் நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. பின்னாடி திருப்பி ப்ளஸ்ஸு டக்குன்னு செஞ்சிடலாமா? இப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கமாக நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அந்த வாட்டர் பாம் பேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்படி செஞ்சாச்சா? செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆர்கேமி பார்க்க இப்படி இருக்கும். அதை இதை அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வாட்டர் பாம் பேஸ். அது இந்த பக்கம் திருப்பி இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பேட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வாட்டர் பாம் பேஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ பேசிக்கான ஃபோல்ஸ் தான் பண்ண போகிறோம். BTS அண்ட் ஆர்மிக்கான அந்த புக் மார்க்கில் இப்போ பண்ண போகிறோம். இப்போ பேசிக்கான ஃபோல்ஸ் தான். ஃபஸ்ட்டு இங்கே BTSக்கான அந்த பேசிக்கான ஃபோல்ஸ் பண்ண போகிறோம். இந்த 4 இதில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைன் இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு, இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பி இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டோங்க இந்த இடத்துல. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு. அப்படி இல்லைன்னா இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு. அது அந்த ஃபோல்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சைடு மட்டும் செஞ்சாலே போதும். இந்த பேசிக்கான ஃபோல்ட்ஸ் எதுக்குன்னா இந்த BTS சிம்பிள் வர்றதுக்காக. இந்த ஃபுல்லாக இப்போ நம்ம கம்பைன் பண்ண போகிறோம், சேர்த்து மடிக்க போகிறோம். அது எப்படின்னா, இந்த ஃபோல்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ண லைன்ஸ் இந்த லைன்லேயே வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் அடுத்து இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இங்கே இந்த லைனில் நம்ம இப்படி சேர்க்க போகிறோம். சேர்க்குறப்ப இந்த லைனும் வரணும், அதே மாதிரி இந்த லைனும் வரணும். இது சேர்த்துட்டு இப்படி
ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த லைனும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்காக இன்னொரு கூட செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கா, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ஃப்ளாப் இருக்கலாம், இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த பிடிஎஸ்க்கானதுக்கு வந்து பேசிக்கான ஃபோல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணலாமா? அது எப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி இருக்குன்னு அந்த லைன் இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு. ஆனால் நம்ம எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் வர்றதுக்காக தான் அப்படி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த பாயிண்ட் வந்துருச்சா, இந்த பாயிண்ட்டும் சேர்கிற மாதிரி வச்சு இப்படி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. நீங்களும் கண்டினியூவாக பேப்பர் எடுத்து பண்ணிக்கிட்டே இருங்க கூடயேவும். ரொம்ப சிம்பிளான ஆர்காமி தான். அடுத்து இந்த லைனும் இந்த இப்படி கிராஸ் ஆஃப் மட்டும் ஃபோல்ட் பண்ணல, அந்த லைனும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்டில் இந்த டிப்பு வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி ஒரு லைன் உருவாக்குறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சு மடிச்சாச்சா. அடுத்து வந்து இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி இந்த பக்கம் பண்ண போகிறோம். Ctrl+C இந்த பக்கம் காப்பி பண்ணி இங்கே இருக்கிறத அங்கிட்ட அப்படியே பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான வழி தான். இதை வந்து அப்படியே பாதியை மடித்து இங்கே ஒரு லைன் வருதுல்ல, அப்படியே இதை இப்படி வச்சு இப்படி மடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சா. பண்ணதுக்கப்புறம் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் அந்த பக்கம் பண்ணாலும் அதே மாதிரி இப்படி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் அந்த சைடு இருக்கிறத டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட். அவ்வளோதான். இந்த பக்கம் செஞ்சாச்சா. உங்களுக்கு பார்த்தா பிடிஎஸோட சிம்பிள் தெரியுதா. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், பிடிஎஸ்க்கானது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி ஆர்மிக்கான சிம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ 3 சைடு இருக்கா, இதில் சென்டராக இருக்கிற அந்த இதை எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஆர்மிக்கானது பண்ண போகிறோம். இது எப்படின்னா, அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப் அப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே அதே லைனில் இப்படி வச்சு மடிக்க போகிறோம். ஓகே, இப்படி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த சென்டர் லைனை, நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த சென்டர் லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் ஃபோல்டு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்ட்ஸ் எல்லாம். இப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைன் இருக்கா, அதில் சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இதை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் உருவாக்கிக்குவோம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வரும். அந்த லைனில் இந்த லைன் இந்த லைனையும் இந்த லைனையும் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியேவும் இப்படி பாதியாக மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் கோட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த லைனுக்கு இந்த பாயிண்டில் ஸ்ட்ரைட்டாகவும் இந்த பாயிண்ட் இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சு இந்த ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சா. இதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் டச் பண்ணோம், அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துருக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த பக்கம் மடிக்க போகிறோம். அதாவது உள்ள அந்த பங்கட்டு இந்த மாதிரி மடிக்க போகிறோம். மடிச்சாச்சா. இதே மாதிரி இந்த பக்கமும் அதே காப்பி பேஸ்ட் பண்ண வரோம். இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செஞ்சாச்சா. ஆர்மிக்கான சிம்பிள் உங்களுக்கு தெரியுதா? ஆர்மிக்கான சிம்பிள். ஓகே, அவ்வளோதான், பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோன்னு இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு கிளம்பிடாதீங்க, இன்னும் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட புக்மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதோட சைஸை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் அப்படியே கூட மாட்டிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பெருசாக தோணுச்சுன்னா நான் அடுத்து ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே உள்ளே மடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி செஞ்சாச்சா. செஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளே இந்த மாதிரி மடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சின்னதாகிடுச்சா. இதை நீங்கள் வந்து இப்போ புக்மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் புக்மார்க் இஸ் ரெடி. நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் புக்ஸ் ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்கன்னா
அடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னொரு நாள் எடுக்க போகிறீங்க. அப்போ அந்த பேஜ் மறக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இந்த பிடிஎஸ் ஆர்மி புக் மார்க்கை எடுத்து நீங்கள் மாட்டி வச்சுட்டு அடுத்து அந்த பேஜை கரெக்டாக எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட மாற தேவையில்ல. உங்களுக்கு இது இன்னும் உங்கள் ஸ்டைலில் யூனிக்னஸாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாரு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே அப்படியே உள்ளே மடித்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு நீங்கள் மடிச்சுக்கலாம். அது எப்படின்னு இப்போ காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இப்படி இருக்குன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக இங்கெல்லாம் இருக்குல்ல, இதை அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் இருக்கிற 2 இது இப்படி மடித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள், அதையும் இந்த மாதிரி மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இந்த எக்ஸ்ட்ரா 2 இருக்குல்ல, இதையும் உள்ளே மடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிடிஎஸோடது இப்படி தனியாக தெரியுது. அடுத்து இங்கிட்ட ஆர்மிக்கானது இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கும் இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டைலில் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் புக் மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கல ஒவ்வொருத்தரும். அது மட்டும் இல்லாமல் நான் முதல் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. எப்படியாச்சும் 150லேருந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 200 to 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிடிஎஸ் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி பாருங்கள். அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நீங்களே கூட செஞ்சு கிஃப்டாக கூட கொடுங்க. நீங்கள் செஞ்சு உங்களுக்கு புக் மார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. யுவர் விஷ், உங்கள் சாய்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி மேலேயும் மாட்டிக்கலாம், இப்படி கீழேயும் மாட்டிக்கலாம், இப்படி திருப்பியும் மாற்றிக்கலாம். ஆனால் இப்படி மாட்டுறதை விட இப்படி மாட்டினா தான் இந்த ஆர்மிக்கான சிம்பிள் கரெக்டாக தெரியுது. இது 2மே இருக்கிறது, பிடிஎஸும் இருக்குது, ஆர்மியும் இருக்குது. பிடிஎஸ் ஆர்மி, ஆர்மி பிடிஎஸ், இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு நல்லா ஆர்கேமியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் தேங்க்யூ, பாய். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.